கேப்டிவ் 2020 ரிலீஸ் ஆன படம். ஸோ இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்துருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு டைரி எழுதுறா. அந்த டைரியில என்ன எழுதுறான்னா, அப்பா உங்களால இதுக்கு அடுத்து என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, நான் உங்களை விட்டு போறேன், குட் பை, இதுக்கு அடுத்து உங்களை நான் சந்திக்கவே அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டைரியை எழுதி முடிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க பேரு லில்லி. அவங்க இப்ப காட்டுல இருக்காங்க. காட்டுல அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாங்க. அவங்க அப்பாவில ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாரு. அவர் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்டு கூட ஓடி போறதுக்காக இங்க வந்திருப்பா. ஆனாலும் அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க அம்மாவை அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவா. அதனால அவளோட போனை எடுக்கிறா. போனை ஆன் பண்ணும் போது அவங்க பாய் ஃப்ரெண்ட், நீ தெரிஞ்சுதான் அதை பண்றியா, வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கோம், போனை ஆன் பண்ணனா உன்னோட போனோட ஜிபிஎஸ் வச்சு நம்ம எங்க இருக்கோம் ட்ராக் பண்ணிடுவாங்க, பைத்தியம் மாதிரி பண்ணாத, போனை கூடன்னு சொல்லி அவங்க பாய் ஃப்ரெண்ட் போனை பிடிங்க வைக்கிறான். எனக்கு தெரியுது, ஆனா நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமா ஹீரோயின் தரையில படுத்துக்கிட்டு இருக்கா. அவளோட வயிற்றுல காயம் இருக்கு. பாய் ஃப்ரெண்டும் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது என்ன தொடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் பயப்படுறான். என்ன இருக்கும்னா, அவங்க அப்பா அவளை வேலை செய்யலன்னா அடிப்பாரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஹீரோனை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பாரு, பயங்கரமாவும் அடிப்பாரு. நடந்த விஷயங்கள் எல்லாமே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவங்க பாய் ஃப்ரெண்டும், நீ எனக்கு சத்தியம் பண்ணல, என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன்னு, அப்ப ஏன் இந்த விஷயத்த மறைக்கிற அப்படின்னு கேட்கும் போது அவ எதுவுமே சொல்ல மாட்டேன்றா. அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப டயர்டா இருக்கா. தண்ணி இருக்கா, இல்ல காலி ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்கணும் அப்படின்றத அவ சொல்றா. எனக்கும் தெரியல, நடக்கிறதுக்கும் நடக்கலாம் அப்படின்றத அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்றாரு. ஹீரோயின் செம்ம டயர்ட் ஆயிட்டா. இதுக்கு மேல என்னால முடியாதுன்னும் போது, சரி நீங்க டென்ட் ரெடி பண்ணு, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வெளியே போறாரு. ஹீரோயின் டென்ட் எல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்றா. சரி போனை பாக்கலான்னு பேக் ஓபன் பண்ணா அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, போன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு. இருட்டு ஆக அவங்க பாய் ஃப்ரெண்ட் வரவே இல்லை. அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. கண்ணை மூடிட்டு டென்ட்லயே படுக்கிறா. இரவுல அந்த டென்ட் கிட்ட நிறைய விலங்குகள் வரக்கூடிய சத்தம் கேக்குது. ரொம்பவும் பயப்படுறா. தூங்கவும் இல்லாத முடியல. அவங்க அப்பாவில அடிச்சது, டார்ச்சர் பண்ணது, அந்த விஷயம் எல்லாம் அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. காலையில விடிய ஆரம்பிக்குது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வரவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல அப்படியே காட்டுல நடந்து போய்கிட்டே இருக்கா. அவளுக்கு முன்னாடி இப்போ ஒரு பில்டிங் தெரியுது. வேகமா அந்த வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறா. கதவை தட்டுறா. வீட்டுக்குள்ள யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. எனக்கு உதவி பண்ணுங்கன்னு எல்லா கதையும் தட்டுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜன்னல் வழியா யாரோ உள்ள இருந்து பாக்குறாங்க. கதவை ஓபன் பண்றாங்க. ஒரு வயசானவர் வெளியே வராரு. ஹீரோயினும், எனக்கு உதவி பண்ணுங்க, என் பாய் ஃப்ரெண்ட் காணாம போயிட்டான், அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் காட்டுல மாட்டிக்கிட்டேன் அப்படின்றத அவ சொல்றா. அவரும் ஹீரோயினையே உத்து பாக்குறாரு. ஏன் வெளியே நிக்கிற, உள்ளவா, உனக்கு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்றத சொல்லி ரொம்ப பரபரப்பா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவரு தண்ணி எடுத்துட்டு வந்து ஹீரோனு கிட்ட குடி அப்படின்றத சொல்றாரு. ஹீரோயினும், எனக்கு போன் தரீங்களா, எனக்கு இப்ப போன் தேவை, பாய் ஃப்ரெண்டை நான் கண்டுபிடிக்கணும் போது தண்ணிய முதல்ல குடி அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் தண்ணியை குடிக்கிறாங்க. சரி இதுக்கு அடுத்தது நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னும் போது, என்னது இதுக்கு அடுத்ததா, நான் உங்களை இப்பதான் மீட் பண்றேன் அப்படின்னும் போது அவரும், இங்க பாரு நீ போய் முதல்ல குளி, ரெஸ்ட் எடு, நம்ம மத்த விஷயத்துல அப்புறமே பேசலாம் அப்படின்னும் போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பைத்தியமாய் வர அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் இங்க இருந்து போறேன், உதவியே தேவையில்லைன்னு போகும்போது அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. நீங்க வந்து போக கூடாது, திரும்ப என்னை விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் இப்பதான் உங்களை பாக்குறேன், விடுங்க, நான் என் பாய் ஃப்ரெண்டை தேடணும், அவனோட சிச்சுவேஷன் இப்ப ரொம்ப மோசமா நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோனிய தரத்தன்னு உள்ளே கூட்டிட்டு வந்து லாக் பண்ணிடுறாரு. ஹீரோனுக்கு பயமா இருக்கு. நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும் போது பேக கூட அப்படின்னு சொல்லி பேக வாங்கி வச்சிடறாரு. முன்னாடி நடந்த மாதிரி இப்ப நடக்கவே நடக்காது, நீ அதெல்லாம் மறந்துரு, நான் உன் மேல கோவப்பட மாட்டேன்றத அவர் சொல்றாரு. ஹீரோனுக்கு ஒன்னும் புரியல. இப்போ கால் வர ஆரம்பிக்குது. அவரும் போறாரு. ஹீரோனி எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அவரு, இங்க பார், இந்த இடத்த விட்டு நீ போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஹீரோனிய பேஸ்மெண்ட்ல கூட்டிட்டு போய் லாக் பண்ணிடுறாரு. ஹீரோனி அங்க தப்பிக்க முடியுமான்னு பாக்குறா. எல்லா பக்கமும் லாக்ல இருக்கும். கதவை தட்டா. சைக்கோ, என்னை வெளியே விடு சைக்கோ அப்படின்னு சொல்லி காத்திக்கிட்டே இருக்கா. அப்பதாங்க நிறைய பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா உள்ள ஒரு காணாம போன பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்த ஹீரோனிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அப்ப ஒரு சைக்கோ கில்லர் போல இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொல்லிட்டு வெப்பன் ஏதாவது இருக்கான்னு பாப்பா. ஒரு சுத்தி இருக்கும். அந்த சுத்தி எடுத்து கையில வைக்கிறா. இப்போ அந்த வீட்டோட ஓனர் உள்ள வராரு. நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க, இதெல்லாம் திங்ஸ், இதெல்லாம் நீ இப்படி ஓபன் பண்ணலாமா, உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த வீட்டுல இருக்கிற எல்லா டோரையும் ஸ்மார்ட் டிவைஸ் வச்சு லாக் பண்றாரு. ஹீரோனிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இந்த சைக்கோ கிட்ட மாட்டிட்டேன்னு சொல்லி பயந்துட்டே இருக்கும் போது இப்போ போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. நீ முதல்ல குளிச்சிரு, சாப்பிடு, ரிலாக்ஸா நம்ம பேசலாம் போது, யோ யார் நீ, நான் எதுக்கும் உங்ககிட்ட பேசணும், என்னை வெளியே விடுறியா இல்லையா, என் பாய் ஃப்ரெண்டே நான் போகணும்னு சொல்லும் போதே பயங்கரமா ஒரு கோவப்படுறாரு. அடுத்த வாட்டி அவன் பேச்சு எடுத்தனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி சாப்பிட்ற பிளேட்டையே உடைக்கிறாரு. ஹீரோனி பயந்து போயிடுறான். சரி பயப்படாத, நான் இருக்கேன்ல, வா என்னை கட்டிப்புடி அப்படின்னும் போது ஹீரோனிக்கு செம்ம கோவம் வருது. சைக்கோ மாதிரி பண்ணாதீங்க
பேசாதீங்க, இங்க இருந்து போங்க, உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவமா வருதுன்னும் போது நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன், நீ என்ன ஓவரா பேசுறீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு தரத்தன்னு இழுத்துட்டு போய் அங்க இருக்கிற ரன்னிங் மிஷினா காமிக்கிறாரு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, கண்டிப்பா இந்த வாட்டி உன்னோட ஆம்பிஷனை நிறைவேற்ற நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்றத சொல்றாரு. ஹீரோனிக்கு ஒண்ணுமே புரியல. நீ இப்ப இங்க ஓடணும், நான் உனக்கு ட்ரெயின் பண்றேன் போது ஹீரோனி சரி நான் ஓடுறேன், தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுறியா அப்படின்னு சொல்லும் போதே அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாரு. வெளியே போன அவரும் அந்த வீட்டுக்கு வெளியே இருக்கிற கேட் எல்லாத்தையும் பூட்டை போட்டு லாக் பண்றாரு. அடுத்த நாள் காலையில அந்த வீட்டோட ஓனரும் நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நியூஸ் பேப்பர்ல பின்னாடி ஹீரோயினும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் மிஸ்ஸிங் சொல்லி இருக்கும். ஆனா அந்த பேப்பர் ஒரு பாக்குறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கத்திக்கிட்டே இருப்பா. அதனால அந்த நியூஸ் பேப்பரை குப்பை தொட்டில போட்டுட்டு ஹீரோயினை பார்க்க போறாரு. போதும் நிறுத்து, உன் எனர்ஜி போற வரைக்கும் கத்துவியா, நீ கத்தி எந்த ஒரு யூஸும் இல்ல, நான் சொல்றத கேளு, இந்த வாட்டி கண்டிப்பா உன்னை நான் வின் பண்ண வைக்கிறேன். ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க, என்ன வின்னிங், என்ன கெயின், என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது நீங்க யாரு நினைச்சீங்க பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்னும் புரியலன்னும் போது முதல்ல இன்னைக்கு ரெஸ்ட் எடு, மத்தத நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து போறாரு. ஹீரோயினுக்கு அவங்க அப்பாவோட ஞாபகம் வருது. ஆல்ரெடி ஒரு சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சேன்னு பார்த்தா இன்னொன்னு ஒரு சைக்கோ கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே, என் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா கொடுப்பியா அப்படின்னு சொல்லி ஹீரோனி அப்செட்டா அங்கேயே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டோட ஓனரோ ஒரு பெட் எடுத்துட்டு வராரு. ஹீரோனி அதுல படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கான உணவையும் எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடுது. அவரும் ரெடி ஆயிட்டியா, இங்க வா, இதுல படு, காலை தூக்கு அப்படின்னும் போது ஹீரோனுக்கு கோவமா வருது, பயப்படுறா. அவரு தாங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாரு நினைப்பான அவரும் புஷ்அப் பண்ணு 5 வரைக்கும் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. அவ 3க்கு மேல அவனால பண்ண முடியாது, டயர்ட் ஆயிருவா. பண்ணு, உன்னால முடியும் முடியும்னு சொல்லும் போது மூஞ்சிலேயே ஒரு குத்து குத்துவா. நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோச்சிட்டு அங்க வந்து போயிடுறாரு. அவர் போன பிறகு நீங்க வந்து தப்பிக்க முடியுமான்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. டக்குனு அந்த ஓனர் உள்ள வந்துருவாங்க. அதனால அவ ஒண்ணுமே தெரியாதமான்னு நிப்பா. ஆனா அவர் கண்டுபிடிச்சிருவாரு. நீ மாறவே இல்லைல்ல, இன்னும் அப்படியேதான் இருக்க. ஹீரோனியும் சைலண்டா இருப்பா. அந்த வீட்டோட ஓனரோ எனக்கு என்ன ஆசையா உன்னை இந்த பேஸ்மெண்ட்ல வைக்கணும்னு, நான் சொன்ன பேச்சு கேட்டேன்னா நான் உன்னை மேல கூட்டிட்டு போவேன், உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டையும் கொடுப்பேன் அப்படின்னும் போது அதுக்கு நான் என்ன பண்ணணும், ஒன்னும் இல்ல 5 புஷ்அப் மட்டும் பண்ணு போதும் அப்படின்னும் போது கண்டிப்பா மேல கூட்டிட்டு போவீங்களா, கூட்டிட்டு போவேன் அப்படின்னும் போது அவ 5 புஷ்அப் கஷ்டப்பட்டு பண்றா. இப்போ மேல வா அப்படின்னு சொல்றாரு. அவர் ரெடி பண்ண ஃபுட்டு கொடுக்கறாரு. அவ சாப்பிடும் போது வெயிட் பண்ணு நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து வேற ஒரு பொண்ணோட பேரை சொல்றாரு. ஹீரோனுக்கு சுத்தமா புரியவே இல்லை. சாப்பிடறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணணும், அதனால ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனி பாக்குற அவ பக்கத்துல கத்தி இருக்கு. நல்ல சான்ஸ். அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு போனை வச்சு ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிடலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அவரு உனக்கு எதுக்கு கத்தி, உனக்கு கத்தியே தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிடுறாரு. ப்ரே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது ஹீரோனிக்கு அவர் மேல பயங்கரமா கோவம் வருது. அவர் ஏதாவது வெறுப்பேத்தணுமே யோசிக்கிறா. சாப்பாட பாதி சாப்பிட்டுட்டு கீழே துப்பி போடுறா. அது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அதை மறுபடி பண்ணி அவரை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. கடுப்பான அவரும் அவளை கூட்டிட்டு போய் பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணிடுறாரு. இப்ப அடுத்த நாள் அந்த வீட்டோட ஓனர் வராரு. ஹீரோனி கிட்ட சில ட்ரெஸ்ஸை கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்றாரு. அவளும் மாத்திக்கிறா. இப்ப வா ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணு, எனக்கு மேல வேலை இருக்கு, நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஹீரோனியும் வேற வழி இல்லாம ரன்னிங்க ஸ்டார்ட் பண்றா. அவரு மேல சமையல் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்குது. வெளியே போய் பாக்குறாரு. அவரோட தம்பி வந்திருப்பாரு. அண்ணா எப்படி இருக்க அப்படின்னு பேசும்போது நான் நல்லா இருக்கேன், இப்ப நீ ஓகேவாண்ணா, நீ தனியா இருக்கன்னு ஃபீல் பண்றியானும் போது நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன், என் பொண்ணுதான் வந்துட்டாளே அப்படின்னும் போது அண்ணா விளையாடாதண்ணா, நீ மாத்திர போடுறியா இல்லையானும் போது டே என் பொண்ணு கீழே தான் இருக்கா, நீ வந்து பாரு அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானும் போது அண்ணா போதும் நிறுத்து, நீ மாத்திரை எடுத்துக்க மாட்டேன்ற, இப்படியே போனேன்னா உனக்கு ஏதாவது ஆயிரும், நான் சொல்றதை கேளு, நம்ம டாக்டரை பார்க்கலான்னும் போது நான் சொல்றதை ஏன்னா நீ நம்ப மாட்டேன்ற, நான் நல்லா தான் இருக்கேன், என் பொண்ணு ரிட்டர்ன் வந்துட்டா, நீ வேணா அவளை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைண்ணா எனக்கு உன் ஹெல்த் ரொம்ப முக்கியம், நான் உனக்காக தான் அவ்வளவு தூரம் எனக்கிட்ட இங்க வரேன், இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தா ஹெல்த்ல தான் ப்ராப்ளம் வரும், நல்லா புரிஞ்சுக்கோ, உன் பொண்ணு ரிட்டர்ன் வரவே மாட்டா அப்படி சொல்லிட்டு அவர் போகும்போது அந்த வீட்டோட ஓனரும் இரு நீ என் பொண்ணுக்கு ஒரு பாய் சொல்லலாம்ல அப்படின்னும் போது அண்ணா விளையாடாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து வேகமா போறாரு. இப்ப ஹீரோயின் இப்ப ரன்னிங் பண்ணிட்டே இருக்கும் போது அவரு கீழே வராரு. உன் அங்கிள் வந்தாரு, ஆனா உன்னை பார்க்காமலே போயிட்டாருன்னு போது ஹீரோனுக்கு பயங்கர ஷாக்கு. ஒருத்தர் வந்தாரா, கண்டிப்பா அவர் என்ன பார்த்து என்ன காப்பாத்த விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பா. நீ கத்தனாலும் பிரயோஜனம் இல்ல, அவன் போயிட்டான் அப்படின்னும் போது ஹீரோனி அவரோட ரூட்லயே போய் அப்ப டேட் அங்கிள் என்னை பார்க்க வர சொல்லலாம்ல, அவரை கூப்பிடுங்க, நான் அவரை பார்க்கணும் அப்படின்னும் போது அவன் போயிட்டு அவன் வரமாட்டான், கவலைப்படாத, அடுத்த வாட்டி அவன் வருவான்ல, கண்டிப்பா உன்கிட்ட பேச சொல்றேன், பாரு நீ ஓடி டயர்ட் ஆயிட்ட, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு, சரி போ மேல போய் குளி
அப்படின்றத சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது அதே இடத்துல அவளோட ரூமை அந்த வீட்டோட ஓனர் பயங்கரமா ரெடி பண்ணி வைக்கிறாரு. அது அவரோட பொண்ணோட ரூம். ஹீரோயினையும் அவரோட பொண்ணு நினைச்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப ஹீரோயினையும் வராங்க, என்ன மன்னிச்சிருமா, நான் முன்னாடி உங்ககிட்ட மோசமா நடந்துட்டேன், இதுக்கு அடுத்து நடக்காது அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை அவ பாக்குறா. இந்த வீட்டோட ஓனர், அவரோட மனைவி, அவரோட பொண்ணு இருப்பாங்க. அவர் ரன்னிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பா. போன வாட்டி அவளால வின் பண்ண முடிஞ்சிருக்காரு. போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி நடக்காதுமா, கண்டிப்பா நான் வின் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. அப்பா இது கொண்டாலும் நல்லதுக்கு தான், நான் அவனை ரொம்ப நேசிக்கிறேன் போது ஹீரோனையே பாப்பாங்க. இப்ப ஏதாவது டைலாக் கொடுணுமே, இல்லைன்னா நம்ம சந்தேகம் வருமே சொல்லிட்டு நானும் உங்களை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவா. அவர் போற கேப்ல டக்குன்னு ஜன்னல் ஓபன் பண்ண முடியுமான்னு பாப்பா. எல்லாமே லாக்ல இருக்கும். அவர் நிப்பாரு. சரிப்பா நீங்க போங்க, நான் ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட ட்ரெஸ்ஸை போட்டுப்பா. என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பெட்டு கீழே பாக்குறா. அவளோட பேக் இருக்கும். அந்த பேக்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். எதுவுமே இல்லை. இவளோட டைரி இருக்கும். அதுல அவங்க பாய் ஃப்ரெண்டோட போட்டோ இருக்கும். அவங்க பாய் ஃப்ரெண்ட் நினைச்சவ ரொம்ப ஃபீல் பண்றா. அங்க வேற ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா இந்த வீட்டோட ஓனரோட பொண்ணோட டைரி தான் அது. அந்த பொண்ணு அவளை பத்தின எல்லா விஷயத்த அந்த டைரியில எழுதி வச்சிருப்பா. இரண்டே பாப்பா இதை படிச்சு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு அது ஓரம் தள்ளி வச்சிருவா. சரி நைஸா இங்க அந்த எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே போலான்னு பார்த்தா கத்தி எடுத்துட்டு அந்த வீட்டோட ஓனர் நிப்பாரு. எகமா போற அப்படின்னும் போது, இல்லப்பா உங்களுக்கு சமைக்க ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்னும் போது, அப்படியா, ஆனா உனக்கு தான் சமையலே பிடிக்காதே, அப்போ இப்ப கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் போது, சரி வா வா ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கையில கத்தியை கொடுத்துட்டு தக்காளியை வெட்டுமா அப்படின்றத சொல்லுவாரு. ஹீரோனிக்கு சமைக்க நல்லாவே தெரியும். அதனால தக்காளியை வேக வேகமா வெட்டிடுவாங்க. அவருக்கு சந்தேகம் வரும், என் பொண்ணுக்கு தக்காளியே வெட்ட தெரியாதே போது, ஆமாப்பா எனக்கு வெட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே வெட்ட தெரியாத மாதிரி ஆக்டிங்கா கொடுப்பாங்க. சரி எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே எஸ்கேப் ஆக போவாங்க. இருமா எங்க போற, அப்பா கொஞ்சம் காத்தோட்டமா வெளியே போய் நிக்கவான்னும் போது, எனக்கு கோவம் வரதுக்குள்ள ரூம்குள்ள போயிரு அப்படின்னு சொல்லுவாரு. டக்குன்னு ஹீரோனி கதவை லாக் பண்ணிடுறாங்க. சரி அந்த பொண்ணோட டைரிய படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட டைரி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைரியில உண்மையான அந்த வீட்டோட ஓனரோட பொண்ணு என்ன எழுதியிருப்பான்னா, என் அப்பா மேல அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாரு. ஆனா அதே நேரம் அந்த அன்பு எனக்கு ரொம்பவும் மோசமாவும் தெரியும். என் அப்பா ரன்னிங்ல மெடல் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. எனக்கு ஒரு சின்ன வயசுல ஆசைதான். என் ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி என்ன ஒரு குழந்தைங்க மாதிரி நார்மலா விடாம என்ன ரொம்பவும் கண்ட்ரோல் பண்ணாரு. அந்த கண்ட்ரோல் எனக்கு போக போக ரொம்ப அதிகமான திணிப்பா மாற ஆரம்பிச்சது. இந்த விஷயத்த என் அம்மாவும் பார்த்தாங்க. அப்பா கிட்ட அவளை ஃப்ரீயா விடுங்க, அவ வளர குழந்தை, அவ எல்லா குழந்தை மாதிரி நார்மலா விளையாடணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என் பொண்ணு ஒரு சாம்பியன், அவ கண்டிப்பா ஒரு மெடல் வாங்குவா, அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, நான் இப்ப அவளை ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாக்குள்ளேயே பயங்கரமா சண்டை வர ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும். என் அப்பா என் பீரியட்ஸ்னால மட்டும்தான் எனக்கு ட்ரைனிங் தர மாட்டாரு. மத்த நேரத்துல எனக்கு ட்ரைனிங் கொடுத்து 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 என்னை ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணுவாரு. மத்த பெண்கள் மாதிரி எனக்கும் வெளியே போகணும், டேட்டிங் போகணும்னு பல ஆசைகள் இருந்தது. ஆனா என் அப்பா நான் வின் பண்ணணும்ன்ற டார்கெட்ல என்னை எங்கேயுமே விட மாட்டாரு. என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு கூட நான் என் குடும்பத்தோட தான் நேரத்தை கழிக்கணும். அப்படி நான் வெளியே போகணும்னு நினைச்சாலும் என் அப்பா என்னை அவ்வளவு சீக்கிரத்துல வெளியே விட மாட்டாரு. அது எனக்கு ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருந்தது அப்படின்னு அதுல எழுதிக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு கால் வரும். பார்த்தா அந்த வீட்டோட ஓனரோட தம்பி கால் பண்ணி, ஆனா நீ நாளைக்கு டாக்டரை பார்க்க கூட வரணும்ன்றத அவர் சொல்லுவாரு. ஆனா அந்த வீட்டோட ஓனரோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி போனை வச்சிடறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோனி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அவரும் ஹீரோனிக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோனை கூப்பிட வருவாரு. அப்பதான் ஹீரோனிக்கு ஒரு ஐடியா இருக்கும். உடனே அப்பா எனக்கு பீரியட்ஸ், எனக்கு தேவையானதுல வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிப்பா. இப்போ உனக்கு தேவையானதுல வாங்கணும்னா நான் கார் எடுத்துட்டு போகணுமே, அது ரொம்ப தூரம், முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான போது, இல்லப்பா என்னால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி அப்படியே கோவமா கத்துவா. சரி சரி கோவப்படாத, ஆனா நீ வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லும் போது அவ சைலண்டா இருப்பா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல லாக் பண்ணி வச்சுட்டு கார் எடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப ஹீரோனி அந்த டைரியை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி படிச்சுட்டே இருக்கும் போதுதான் இப்போ காரோட சவுண்டு கேட்கும். ஐயோ இந்த ஓனர் திரும்ப வந்துட்டாரா, நான் இன்னும் ரன்னிங் பண்ணலையே, என் மேல கோப்படுவாரேன்னு சொல்லி ஒரு ஆக்டிங் கொடுக்கறதுக்காக தண்ணி எல்லாம் மேல ஊத்திடுவா. அப்படியே ஊத்திட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும் போது அதே நேரத்துல அந்த வீட்டோட ஓனர் உள்ள வரும் போது டக்குன்னு ஒரு பைக் ஓட்டிட்டு ஒரு பையன் வருவான். யாருன்னா ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு தான். அவன் ஹீரோனோட போட்டோ எடுத்துட்டு போய், இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா, இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் காணாம போயிட்டான போது அந்த போட்டோ பார்த்தவரும் பயங்கரமா கோவப்படுவாரு. இது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா, யாருக்காருலடா பூ சுத்துற, நீ எதுக்கு ஏன் ப்ராப்பர்ட்டியில ஏன் பொண்ணை பத்தி கேக்குற
அடுத்த வாட்டி உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் உன்னை ஏதாவது பண்ணிடுவேன், மரியாதை எங்க போனும் போது சரி நான் போறேன், ஆனா போட்டோ கொடுங்க, இந்த போட்டோ எல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவாரு. அவங்க பாய் ஃப்ரெண்டும் அவங்க வந்து போயிடுவாங்க. இப்ப அந்த போட்டோ எடுத்துட்டு வரும்போது ஹீரோனையும் அந்த டைரியை படிப்பான். அந்த டைரியில எனக்கு என் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, ஆனா அவங்க போன பிறகு அப்படின்னு சொல்லி அந்த டைரியில எழுதியிருக்கும். இப்ப அந்த டைரி படிச்சுட்டே இருக்கும் போது அந்த வீட்டோட ஓனர் உள்ள வராரு. அதனால ஹீரோனே ஆக்டிங் கொடுக்குறாங்க. அவரும் பாக்குறாரு, பரவாயில்லையே நான் சொல்லாமலே இந்த வேலையெல்லாம் பண்ற, நல்ல பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா உன் ஹைட்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டை செக் பண்றாரு. இல்ல நீ இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்றாரு. வெயிட்ட பாக்குறாரு. என்ன உன் வெயிட் குறைஞ்சிடுச்சு, பரவாயில்ல உன் வெயிட் நான் எப்படியாவது அதிகமாக்குறேன், வா ஓடு ஓடு எக்ஸசைஸ் பண்ண சொல்லும் போது ஹீரோனிக்கு பயங்கர கோவம் வந்துடும். போட்டு செம்ம அடிக்க ஆரம்பிச்சிருவா. அங்கிருந்து ஓடலான்னு பாப்பா, எல்லா இடமும் லாக்ல இருக்கும். அவளுக்கு பயங்கரமா அழுகையா வரும். கீழே விழுந்து அழுக ஆரம்பிப்பா. அவரும் எழுந்துப்பாரு. ஹீரோனை பார்த்து ஒண்ணுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோயினும் அந்த டைரியை கண்டினியூ பண்ணுவான். ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த பொண்ணோட அம்மா இறந்த பிறகு அந்த பொண்ணு ரொம்ப மன உடைச்சல் அடைஞ்சிருப்பா. அதுக்கு அடுத்தது வீட்டை விட்டு ஓடி போயிருப்பா. இந்த டைரியை படிச்ச உடனே ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் இவரோட மனைவியும் இறந்துட்டாங்க, அவரோட பொண்ணும் கூட இல்ல, இவர் ரொம்ப லோனியா ஃபீல் பண்றாருன்னு நினைச்சிட்டு சைலண்டா இருப்பா. இப்ப அவரும் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. ஹீரோனிக்கிட்ட ஒண்ணுமே பேச மாட்டாரு. அவரோட உடம்புல பயங்கரமா அடிபட்டிருக்கும். சைலண்டா இருப்பாரு. ஹீரோனியை நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு முதலி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கோவப்படாம அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோனிக்கே லைட்டா கில்ட்டியா ஃபீல் ஆகும். அம்மா இறந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னும் போது, நீ என்ன பிளேம் பண்ண, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி என்னை விட்டு நீ போயிட்ட, சரிப்பா நீங்க ஸ்கூலுக்கு போலியா, நீங்க டீச்சர் தானே அப்படின்னும் போது, இல்லம்மா அம்மா இருந்த பிறகு நான் ரிட்டையர் ஆயிட்டேன், உன்னை முழுசா நான் தான் பாத்துக்கிட்டேன், நீ வீட்லயே தான் படிக்க ஆரம்பிச்சேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அவரோட மனைவி ஞாபகம் வரும். கொஞ்சம் சோகமாயிட்டு அங்க வந்து போயிடுறாரு. இப்ப ஹீரோனியா சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் கழுவும் போது பாட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது அவளுக்காக ஒரு பாட்டை போட்டுவாரு. பிளே பண்ணிட்டே இருக்கும் போது இப்போ ஃப்ரிட்ஜ பாப்பா, அதுல அவளோட போட்டோ இருக்கும். அவங்க பாய் ஃப்ரெண்ட் போட்டோ எடுத்துட்டு வரும்போது அதை வாங்கியிருப்பாரு, வாங்கி இங்க ஒட்டி இருப்பாரு. அதை அவ பாப்பா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஞாபகம் அவளுக்கு வரும். இப்ப அந்த வீட்டோட ஓனரும், இன்னைக்கு நம்ம ஒரு கேம் விளையாடாமா, இருட்டுல கண்ணாமூச்சி விளையாடுறது அப்படின்னும் போது, இதான் நல்ல சான்ஸ் எஸ்கேப் ஆகலாம் சொல்லி ஹீரோனி வேகமா ஓடுவா. அவர் பின்னாடியே வரும்போது தப்பிக்க முடியாத பயந்தாவ நகரும் போது கால் ஸ்லிப்பை கீழே விழுந்துருவா. அவ காலை பயங்கரமா அடிபட்டிருக்கும். ஆனா அவர் தான் அவளை நல்லபடியா பாத்துப்பாரு. சும்மா இருக்கிற நேரத்துல அந்த பொண்ணோட டைரிய நம்ம முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைரியை அவ எழுத ஆரம்பிப்பா. அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு நான் இங்க இருந்து போக போறேன்னு தான் லாஸ்ட் எழுதி முடிச்சிருப்பா. அதுக்கத்த சில பேப்பர்ஸ் கிழிஞ்சிருக்கும். இப்ப ஹீரோனியா அதை கண்டினியூ பண்ணுவா. அவ இல்லாத இடத்துல இப்ப நான் இருக்கேன், இப்ப எனக்கு கால் சரியில்லாதனால உன்னோட அப்பா தான் என்ன நல்லா பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவ அதை எழுதிக்கிட்டு இருப்பா. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டுல திடீர்னு நிலநடுக்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வேகமா அந்த வீட்டை விட்டு இவங்க வெளியே வருவாங்க. அந்த நேரம் தான் ஹீரோனி வெளியே வருவா. அவளுக்கு அந்த இடமே வித்தியாசமா இருக்கும். கொஞ்ச நேரம் அப்படியே நிப்பா. அவரும் நேரம் ஆயிடுச்சு உள்ள போ அப்படின்னும் போது அந்த நேரத்துல ஹீரோனியும் கொஞ்சம் யோசிப்பா. இல்ல நம்ம கொஞ்சம் கரெக்டான நேரமா பார்த்து எஸ்கேப் ஆகலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவா. இப்போ ரன்னிங் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே அவளை ஓட சொல்லுவாங்க. அப்படி அவ ஓடிக்கிட்டே இருக்கும் போது கரெக்டான சான்ஸா பார்த்து அவ கதவை உடைச்சு தப்பிக்கலான்னு பாப்பா. ஆனா குதிக்கும் போது அவளோட கால் ஃபிராக்சர் ஆயிடும். இதை பார்த்து அவரும், நான் அப்பவே சொன்னல ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணை பாத்துக்கிற மாதிரி ஹீரோனியா அவ்வளவு அன்பா அக்கறையா பாத்துப்பாரு. அவளுக்கே பொறாமையா வர ஆரம்பிச்சிடும், என் அப்பா என்கிட்ட இப்படி இருந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்த நாள் நல்லாவே அட்டச் ஆயிருவா. ஹீரோனி சமைச்சுக்கிட்டே இருக்கும் போது இப்ப அவங்க அப்பா, உனக்கு எனக்கு பர்த்டே, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னும் போது, எனக்கு போன் வேணும் அப்படின்றத சொல்லுவா. கண்டிப்பா நான் தரேன், இன்னும் 7 வாரம் கழிச்சு உனக்கு ரன்னிங் ஸ்டார்ட் ஆயிரும், நீ அந்த மெடலுக்காக ஓட போறேன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லாவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்ப வெளியே சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த வீட்டோட ஓனர் பதறி போய் வெளியே போவாரு. ஹீரோனி என்ன ஆச்சுப்பா அப்படின்னும் போது, ஒண்ணு இல்ல பறவை சத்தமா இருந்தது, அதெல்லாம் போய் விரட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஜாலியா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோனியும் பிராக்டிஸ்க்காக அடுத்த நாள் எழுந்துப்பா. ஆனா அவரும், இன்னைக்கு உன் பர்த்டே, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு கிஃப்ட கொடுப்பாங்க. அவ ஆசைப்பட்ட மொபைல் தான். அதுல அவளோட பாய் ஃப்ரெண்டோட நம்பரை சேவ் பண்ணி வைப்பான். அதே நேரத்துல இப்போ வீட்டுக்கு வெளியே அந்த வீட்டோட ஓனர் ஏதோ கோவமா கார் எடுத்துட்டு வேகமா வெளியே போவாரு. ஹீரோனியும் அவர் போயிட்டாரு, இதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லி வேகமா அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுவா. இப்ப கார் டிரைவ் பண்ணிட்டு போறவரு ஆப்போசிட்ல ரெட் கலர் கார் அவரை நோக்கி போகுது. யாரோட கார் இதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்ப வராரு. வந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு நிற்பா, அவரோட உண்மையான பொண்ணு. ஆனா அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. ஏமா வெளியே நிக்கிறேன், வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுக்கே ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன், என் மேல ஒரு கோவப்படல, எங்க போனா எதுவுமே கேட்காம எப்பவுமே போல பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறான். ஏன் அப்படின்னு நின்னுகிட்டு இருக்கா, இந்த வாங்கம்மா அப்படின்னு சொல்லி பொருள் எல்லாம் கொடுக்குறாரு. அவளுக்கு ஒன்னும் புரியல. அப்பா நான் அவங்க கிட்ட பேசணும்ப்பா, ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்திருக்கேன் போது, இங்க பாரு, முதல்ல போய் குழி சாப்பிடு, அதுக்கு அடுத்த மத்த விஷயங்கள்லாம் பேசிடலாம்,
அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பர்த்டே கேக் வேற வாங்கிட்டு வந்திருக்கேன் போது பர்த்டேவா நான் இன்னைக்கு வருவேன் உங்களுக்கு எப்படி தெரியும் போது நீ இந்த கேக்க பார்க்க கூடாது சீக்கிரமா போய் ரெஃப்ரெஷ் ஆக போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு பாக்குறா அவளோட டைரி டேபிள்ல இருக்கு. அந்த டைரிய படிக்கிறா பார்த்தா அவ எழுதாத பக்கத்துல எழுதப்பட்ட இருக்கு. யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்க்கும்போது இப்ப ஹீரோனே அங்க வரா. ஓ நீதான் அவரோட பொண்ணா அப்படின்னும் போது யாரு நீ இதுக்கு ஏ ரூம்ல நிக்கிறேன் போது நீ வரதுக்கு முன்னாடி உன்னோட இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணுக்கும் ஒன்னும் புரியல. நான் நினைச்ச மாதிரி உன் வாய்ஸ் இருந்திருக்கு ஒருவேளை அதனாலதான் உன் அப்பா என்ன ரெகக்னைஸ் பண்ணாரு போல நீ நினைச்சிட்டு நான் உன் பெட்ல தான் தூங்கினேன் உன் ட்ரெஸ் தான் போட்டேன் உன் டைரிய கூட நான் எழுதினேன் தெரியுமா. முன்னாடி இந்த வாழ்க்கை எனக்கு கொஞ்சம் பயத்தை கொடுத்தது ஆனா இப்ப நான் நல்லா செட் ஆயிட்டேன். எனக்கு உன் அப்பாவை பார்க்கும் போது பொறாமையா இருக்கு. ஆனா நீயும் பாரு உன் அப்பாவோட அருமையே தெரியாம அவளை விட்டுட்டு போனவதானே நீ அப்படின்னும் போது நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. நான் என் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். என் அப்பாவை பாக்கணும் தான் நான் இங்க வந்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் நான் பண்ண வரலன்னும் போது உன்னை பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியுது அப்படின்னும் போது அந்த பொண்ணை இவளை பார்த்து கொஞ்சம் பயப்படுவா. நீங்க இருக்காத நீங்க வந்து போனும் போது அது நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரணி அந்த பொண்ணோட வயிற்றுலேயே கத்தி வச்சு குத்திடுறா. நான் அந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கிடைக்காத அன்பு கிடைக்குது. இதை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை மர்டர் பண்றா. இப்ப உங்க அப்பாவும் என்னமா சத்தம் அப்படின்னு கேட்க ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே வரா. அவங்க அப்பா கேக்ல கேண்டில் எல்லாம் ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவ அந்த கேண்டில ஊதுறா அழுதுகிட்டே. என்னமா ஆச்சு அப்படின்னும் போது அப்பா நான் வண்டி ஓட்டணும் கீ கொடுங்க அப்படின்னு சொல்றா. அவரு கீ கொடுக்க ஈரனே அந்த கார்ல ஏறிக்கிறா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் நம்பரை டெலீட் பண்றா. இப்போ அவளோட ரூமுக்கு அவங்க அப்பா போறாரு. இப்போ கார்ல ஏறாரு. ஹீரோனே சைலண்டா இருக்கா. அடுத்த வாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமான்னும் போது நான் எப்பவுமே ஜாக்கிரதையா தான் இருப்பேன் அப்படின்றத அவ சொல்றா. அப்படியே கார் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்டிங்ல ஹீரோனியா அவரு தெரிஞ்சும் தெரியாம உண்மையாவே அவரோட பொண்ணாவே அவர் ஏத்துக்கிட்டாரு. இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துல ஒரு சஸ்பென்ஸா ஒரு விஷயத்த டீட்டெயிலா போடாமலே மறைச்சிருப்பாங்க. அது என்னன்னா ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்றத. இந்த கதையில நான் சொல்லும் போது 2 இடத்துல ஹீரோனியோட அப்பாவா இப்ப இருக்கிறவரு சில இடங்கள்ல கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிட்டாரு. பறவைகள் சத்தம் கேக்குதுன்னு வெளியே போனது, காரை கோவமா ஓட்டிட்டு போனது. எனக்கு தெரிஞ்சு ஹீரோனியத்தோட உங்க பாய் ஃப்ரெண்ட் அந்த வீட்டுக்கு வந்திருப்பான். அதனால அவரு அவனை மர்டர் பண்ணி ஹீரோனுக்கு தெரியாம கார்ல வச்சு எடுத்துட்டு போயிருக்கலாம். லாஸ்ட் சீன்ல அவரு ஹீரோனி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னதுக்கு கூட இவரு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தனால அவங்க பொண்ணு இருக்க சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கும் போது என்ன தோன்றதுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வித்தியாசமான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.